கர்நாடகா ஸ்டைல் உக்காரை ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பேனில் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதை குக்கரில் போட்டு 1 டம்ளர் தண்ணி வச்சு விசில் விட்டுடலாம். ஒரு விசில் விட்டுட்டு ரொம்ப மேஷ் ஆகிடக்கூடாது. எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்மளுக்கு இப்போ தேவையான பொருள் என்னென்னா வெல்லம், ரவை, நெய், முந்திரி பருப்பு, கொஞ்சமாக துருவின தேங்காய், மேஷ் பண்ணி வச்ச பாசிப்பருப்பு. ஒரு பேனில் நெய் விட்டு ட்ரை கிரேப்ஸையும் கேஷ்யூஸையும் நல்லா வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த நெய்யிலே ரவையை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தேங்காய் துருவி வச்சுருந்ததை எடுத்து ஆட் பண்ணி ரெண்டும் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வெல்லம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா வெல்லம் பைண்ட் ஆகி வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் ரவை வேகிறதுக்கான வாட்டர் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா ரவை குக் ஆகி வந்ததும் நம்ம கொஞ்சமாக 2 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாசி பருப்பு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கேஷ்யூஸையும் ட்ரை கிரேப்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் சூப்பர் எம்மி ஸ்வீட்